பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியம்ல என்னெல்லாம் இருக்குன்றதா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஒரு கிரிக்கெட் மேட்ச்க்கு நம்ம ஒரு டிக்கெட் வாங்கியிருக்கோம் அப்படின்னா ஸ்டேடியம்குள்ள போகும்போது எப்படி இருக்கும், என்னென்ன செக்லாம் இருக்கு அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து இவங்க ஒரு 22 கேட்டுக்கு மேல வந்து வச்சிருக்காங்க. ஸோ ஒரு கேட்லயுமே வந்து ஒரு 5000 பீப்புள் 3000 பீப்புள் அதுக்கேற்ற மாதிரி என்ட்ரி எல்லாமே இருக்குது. இதுல ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன கியூல நம்ம உள்ள போகணும். ஸோ அதுக்கப்புறம் உள்ள போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு டிக்கெட் இருக்கும். ஸோ அந்த டிக்கெட்ல இருக்கிற QR கோட் எல்லாமே வந்து இந்த மிஷின்ல இவங்க கொடுத்தாங்கன்னா அது அப்படியே வந்து ரீட் பண்ணும். ஸோ இது மூலியமா இந்த டிக்கெட் வந்து ஒரிஜினலா இல்லை டூப்ளிகேட்டா அப்படின்றது தெரிஞ்சு. ஏன்னா இந்த IPL வந்து நிறைய பேர் வந்து பிளாக்ல டிக்கெட் வாங்கி அது டூப்ளிகேட்டா இருந்து ஏமாந்ததெல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நியூஸ்ல கூட பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தவிர்க்கிறதுக்கு இந்த மிஷின்ல அவங்க இன்புட் பண்ணாங்க அப்படின்னா ஸோ அதில் வந்து காட்டிட்டு அது ஒரிஜினலா டூப்ளிகேட்டான ஸோ நான் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பிலோ ஹச் ஸ்டாண்ட் இந்த பொசிஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் ஓவராலாக வந்து 1300 சம்திங் வந்துச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்டாண்டுக்குள்ளே போனோம்னா இங்கே வந்து சைடில் ஃபுல்லாகவே ஸ்டால் லைக் வந்து கூல் ட்ரிங்க்ஸ் இருக்கும், சாட் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதெல்லாமே நம்ம வந்து பே பண்ணி வாங்கிக்கணும். இங்கே வந்து ட்ரிங்கிங் வாட்டர் ஃப்ரீ தான். அவங்க நிறைய கேன்ஸ் வச்சுருக்காங்க, பட் அது எல்லாமே நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுலயே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாண்ட் எல்லாமே இருக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் ஃபுட் இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிமெண்ட்ரிஸ் எல்லாமே அவங்க வந்து கொடுப்பாங்க. அதை தாண்டி நம்ம ஸ்டேடியம்குள்ள போனோம்னா அந்த சவுண்டே நம்மளை வந்து பயங்கரமா வைப் பண்ணும். அதே மாதிரி ஆடியன்ஸை எப்பயுமே சியர்ஃபுல் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஆடியன்ஸை சியரா வச்சிருப்பாங்க அங்க உள்ள டிஜேஸ். எல்லா ஸ்டேடியத்தை விட சின்னசாமி ஸ்டேடியம்ல ரொம்பவே அட்ராக்டிங்கா இருக்கிறது இந்த சீலிங் தான். போன மேட்ச் பார்த்தீங்கன்னா RCB vs RR. ஃபர்ஸ்ட் நம்ம உள்ள போகும்போது இந்த என்ட்ரியில தான் நம்ம உள்ள போகணும். பட் இதுல வந்து என்ன விஷயம் அப்படின்னா நம்ம கிட்ட வந்து ஒரு பவர் பேங்க் இருக்கக்கூடாது, நம்ம கிட்ட வந்து ஒரு இயர்ஃபோன் ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸ் இருக்கக்கூடாது. ஓவரால் பார்த்தீங்கன்னா ஃபோனு பர்ஸ் இதை தாண்டி எதுவுமே நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. அவங்க அந்த அளவுக்கு வந்து செக்யூரிட்டி செக் பண்ணுவாங்க. ஈவன் நம்ம பேகு கூட உள்ள கொண்டு போகக்கூடாது. ஸோ அதனால அந்த பேகை வெளியவே வந்து கொடுத்துடணும். வெளியிலே கவுண்டர் இருக்கு, பட் அதுக்கு வந்து 100 rupees சார்ஜ் பண்றாங்க. ஸோ அங்கேயே நம்ம கொடுத்துட்டு நம்ம வந்து டோக்கன் வாங்கிட்டு நம்ம உள்ள போயிடணும். ஸோ ஃபைனலி வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. RCB வின் பண்ணது இன்னும் நல்லா இருந்துச்சு. ஒருவேளை தோத்து இருந்தாலும் நமக்கு லைட்டாக டிசப்பாயிண்ட் ஆகிருக்கும், பட் அதுவும் இல்லாமல் வின் பண்ணவும் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா இருந்துச்சு. ஸோ என்ன கொஞ்சம் டயர்டாக இருக்குது. ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். Until then, bye from Architect English.